ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்வி அந்த பாம்பு கிட்ட இருந்து சேதுவை காப்பாத்துனதுனால இங்க ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு தமிழ் நீ அந்த கெஸ்ட் ஹவுஸ்லலாம் தங்கிக்கிட்டு இருக்காதீங்க, அங்கே தங்குறது சேஃபே கிடையாது, நீங்கள் 2 பேரும் பேசாமல் நீங்கள் எப்பவும் போல் இந்த இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டு அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கார். ஏன்னா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறா அப்படின்றதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வேணாமம்மா, அதான் நீங்கள் அந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக ஆளுங்களெல்லாம் விட்டீங்கல்ல, அதெல்லாம் சரியாயிடும்மா, நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்து இங்கே அப்பத்தாவும் தமிழ் இங்கே ராஜாங்கம் சொல்கிறத ஏன் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அங்கே இருந்தால் எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் சொல்கிறான், நீ அவன் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே தனமும் மலரும் அங்கே இருக்கிற துணி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் படி ஏற முடியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி இங்கே தனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட சேதுக்கு தனம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நானே மேலே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே சேது சொல்லுவார். உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி இல்லை வேணாம், எனக்கு கால் இல்லையா, நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவோம். உடனே சேது முன்ன யாரோ ஒருத்தர் சொன்னாங்க படியில் நடந்தால் காலெல்லாம் வலிக்கும் அப்படின்ற மாதிரியுமே, அவங்க சொன்னதுனால தான் அவங்கள நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் அவங்க அவங்கள தூக்கிட்டு போனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அவங்க என்ன வேணான்னு சொல்கிறாங்க தனம் அப்படின்ற மாதிரியுமே தனத்துக்கிட்ட சொல்லுவோம். உடனே தனமும் அக்கா உங்களை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு மாமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அக்கா ஓகே சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரியுமே தனமும் சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு அங்கே பெட்ரூமுமே எடுத்துகிட்டு போய் விட்டுறாரு சேதுவும். அதுக்கப்புறம் இதை பார்த்த மலருக்கும் தனத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மலரும் தனமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு மனசில் நினச்ச மாதிரியே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறத என் கண் குளிர பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பத்தான் நினைக்கிறது ஒன்றொன்னா நிறைவேற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கிற போதே பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பத்தான் அங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்தது இங்கே சாபுத்ரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே பயங்கர கோபமாக இருக்குது. ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி அந்த பாம்பை பிடிச்சிட்டா, ஜஸ்ட் அந்த பாம்பை பிடிச்சதுனால ராஜாங்கம் இவளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சாபுத்ரியும் தாமரையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் ஐயோ இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இங்கே மாமா வேற இவங்கள வேற இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க, இவங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை பார்த்து சாபுத்ரியும் அண்ணா என்னென்ன தமிழ்ச்செல்வியை இவ்வளோ போய் இந்த வீட்டுக்கு உள்ளே விடுறீங்க, அவள் தான் அது கொழுப்பு எடுத்து போய் எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் போய் தங்கிக்கிட்டு இருந்தா, நீங்கள் அங்கே தங்குறவளை எதுக்குங்க இங்கே கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கண்ணா அப்படின்ற மாதிரி சாபுத்ரி கேட்குறாங்க. உடனே தங்க ராஜாங்கமோ சாபுத்ரி ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா, அவளை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்காத, அவள் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா, இப்போ சேதுவும் நானும் இப்போ உயிரோடு இருக்கனா அதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான். அவள் எந்த ஈகோவும் பார்க்காம இங்கே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் எங்களை 2 பேரையுமே காப்பாற்றி இப்போ உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கூட அவள் இந்த நல்லதை பண்ணிவிட்டு அவள் எல்லாருக்கிட்டையுமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டா. அதே மாதிரி அவள் சொல்லவும் மாட்டா, அவளோட மனசு எனக்கு தெரியும், அவள் அங்கே இருந்தால் சேஃப் இல்லை, சேதுக்கும் அவங்களுக்கும் யாருக்குமே சேஃப் இல்லை அப்படின்றதால தான் நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுவுமே பேசாத, அப்படி சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணவங்க தானே, அப்படி இருந்தால் அவங்கள விட்டு துரத்திட்டுங்கள அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. உடனே அப்பத்தாவும் வந்துடுறாங்க. இவங்க யாருன்னா ஒருத்தர் நல்லா இருந்தா இவங்களுக்கு பொறுக்காது, எத்தனை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னவருமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. ஏண்டி நீங்க பண்ணாத தப்பாங்க தமிழ்ச்செல்வி பண்ணிட்டா, அவ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டா, அந்த பொய்யவே பிடிச்சிக்கிட்டு அவளை நீங்க இப்படியெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபுத்ரியும் தாமரையும் வாயடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்க சாபுத்ரியும் தாமரையும் திட்டு வாங்கினது அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ் எப்பவும் போல் அங்கே செங்கல் சுலுக்கி அங்கே கல்லை தூக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நேற்று 4 லோடு தான் எடுத்தினாரு, இன்றைக்கி 8 லோடு ஏற்றணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ரொம்பவே களைப்பாகவும் நேற்றே உடம்பெல்லாம் ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி தான் ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம்
காவியா அவங்க அப்பாவுமே வந்து, "ஏன் மாப்பிள எந்த வேலையுமே செய்ய முடியலையா? ஏன் நேத்து நிறைய வேலை செஞ்சுட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே எங்க போஸுமே, மாமா இந்த வேலை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மாமா. இந்த வேற எதனா வேலை குடுக்குறீங்களா?" அப்படின்ற மாரியுமே கேட்குறாங்க. "மாப்பிள இந்த வேலை தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற வேலை செஞ்சீங்கன்னா உங்களால எழுந்து நடக்க கூட முடியாது." அப்படின்ற மாரி, "மாப்பிள நல்லா இருக்கட்டும். இது கஷ்டம் இல்லாத ஒரு வேலைய செய்யட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வர சொன்னேன். "என்ன மாப்பிள இது மாரி பண்றீங்க? காவியா கிட்ட இது ஃபோன் பண்ணி சொன்னா என்ன சொல்லுவா?" அப்படின்ற மாரியுமே அங்க காவியா அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. காவியாக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அங்க போஸ் பையன் இவ்ளோ தப்பு பண்ணதுக்கு அந்த கஷ்டத்த அனுபவிச்சாதான் அந்த காசோட மதிப்பும், எல்லாருடைய கஷ்டமும் அவனுக்கு வலி தெரியும் அப்படின்ற மாரியுமே காவியா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவியா அங்க போஸ் இவ்ளோ தப்பு பண்ணியுமே அவன மன்னிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாரி முயற்சி எடுத்து அங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி போஸ ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரியாலயும் சித்ராவாலயும் இருக்கவே முடியல. ஏன்னா இவங்க 2 பேரையும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமான தமிழ்ச்செல்வியும், சேதுவையும் சும்மாவே விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு நேரம் வராம போயிடும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபத்திரியும், தாமரையும் அங்க நின்னுக்கிட்டு இவள வீட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த பாம்பு இந்த பாம்பு பிடிக்கிறதுல அவள் உள்ளே வந்துட்டா. நம்ம என்ன பண்ணி இவளை வெளியே துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி சேதோட உசுரை காப்பாற்றிட்டா அப்படின்றதுனால ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆபத்தான பாம்பு கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி எவ்வளோ தைரியமாக அந்த பைப்பையும் அந்த குடத்தையுமே வச்சு எவ்வளோ ஈஸியாக அந்த பாம்பை பிடிச்சிட்டா. இந்த இடத்துல வேறு யார் தான் இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வேறு வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி அங்கே படியிலிருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கால் ஏற்கனவே கிராச்சஸ் ஆகிருக்கு. அந்த சரியாகி இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆகுது. அந்த காலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைட்டாக அந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடுது. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் நங்குன்னு கீழேயுமே விழுந்துடுறாங்க. உடனே சேது என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவும் உடனே இங்கே தமிழ்ச்செல்வி வழியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியை தூக்கிக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுமே போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்டு அப்பத்தா, மோகனா, மலரு, இங்கே தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுமே வந்துடுறாங்க. உடனே இங்கே இது சேதுக்கு ரொம்பவே பதட்டமாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏற்கனவே இவளுக்கு ஒரு டைம் கீழே விழுந்து அங்கே அபாசன் ஆகிற நிலைமையில இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. இது டாக்டர் இவளுக்கு படியிலேருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டா. இது 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு டாக்டரும், ஏப்பா ஒழுங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டிங்களா? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணுமா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸை கூப்பிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க இது ஸ்கேனுமே பண்ணி பார்க்குறாங்க. வயிற்றில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக கால்க்கு இது சுருக்கு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பெயின் கில்லர் இது இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மயக்கத்துலேருந்து தெரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதுக்கு உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரியுமே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுவும் ரொம்ப நன்றி டாக்டர், அவளுக்கு ஏதோ என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா, மோகனா, மலர், தாமரன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அது சேது என்னடாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும், அப்பத்தா அது குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அப்பத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அந்த படிக்கட்டை பார்க்காம இவ இறங்கிட்டுக்கிறா, அதனால தான் ஏதோ இங்கே கால் லைட்டாக சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சேதுவும் உள்ளே போயிட்டு இங்கே தமிழை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் எப்படி இருக்குது தமிழ், கால் எதனா கிராச்சஸ், கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரியுமே சேதுவும் தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. எப்பவும் இல்லாமல் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியும், பரவாயில்ல எனக்கு எதுவும் இது அந்தளவுக்கு வலிக்கலை, முன்ன ரொம்பவே வலிச்சிச்சு, இப்போ இன்ஜெக்ஷன் பண்ண பின்னாடி எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தாவுமே உள்ளே போயிட்டு, தமிழ் பார்த்து வரமாட்டியா படிக்கட்டில், இன்றைக்கி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்த நினைக்க இது மாதிரிலாம் பண்ணால் எப்படி தமிழ், இப்போ இந்த டைமில் நீ பார்த்து சூதானமாக நடக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா கிட்ட, தமிழ்ச்செல்வி எல்லாமே நல்லா இருக்கா, எதுவுமே ஆகலை, அவன் கருப்பசாமி இது காப்பாற்றிட்டப்பா அப்படின்ற மாதிரியுமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும்
வெளியில் மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அங்கே போகிற வழியில் கார் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சருமே போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் சன்னியாசி கால் பண்ணி, சன்னியாசி என்ன போன வேலை முடிஞ்சிருச்சா, எப்போ வர அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க. சன்னியாசியும் அண்ணா அவ்வளோதானே, இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. சரி சன்னியாசி, அங்கே நிதானமாக இருந்து நீ எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே முடிச்சுட்டே வா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சன்னியாசியும் ஓகே அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணிடுறாங்க. ராஜாங்கமும் கட் பண்ணிவிட்டு என்னப்பா ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ரெடி ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாங்க ஐயா அப்படின்ற மாதிரியுமே டிரைவர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவோம் அங்கே சாமிக்கிட்ட போயிட்டு, சாமி எப்படியோ காப்பாற்றிட்டுங்க, அவளுக்கு வயிற்றில் வளர குழந்தைய மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவள் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அன்பை நீங்கள் சோதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் இது கீழே விழுந்து கால் கிராச்சஸ் ஆகி ஒரு மாதமாக நடக்க முடியாமல் இருந்தா. இப்போ அதே மாதிரி இப்போ கீழே வந்து எதுவுமே ஆகாமல் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி சாமி அப்படின்ற மாதிரியுமே கீழே விழுந்து கும்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனமும் அக்கா எதுவுமே ஆகலை, எப்படியோ உங்களுக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கையும் புரியல காலும் புரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் எல்லார்கிட்டையுமே சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ சாமி எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரியுமே அங்கே தனத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தனமும் உள்ளே போயிட்டு அங்கே தமிழ் செல்விக்கிட்ட பேசுகிறாங்க. தமிழ்கிட்டையுமே பேசிட்டு அங்கே அக்கா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எதனா எங்கேனா வேறு எங்கேனா வலிக்குதாக்கா, வயிறு இது வலிக்குதா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. இல்லை தானோ எனக்கு எதுவுமே வலிக்கலை, எனக்கு எல்லாமே ஓகே தான், அதுக்குள்ளே என்ன ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும், தமிழ் இதுக்கு மேலே நீ பார்த்து நடக்கணும், அப்படி நடக்க முடியலன்னா சேது இருக்கா, சேது உன்னை தூக்கிட்டு போய் மேலே விடுவான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு அங்கே பெட்ரூம்லையுமே வச்சுட்டு தண்ணி இது வேணுமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுத்தவே எனக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் விழுந்து அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் என்னாச்சோ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஒரு பொய் சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தா. இப்போயுமே அவள் கீழே விழுந்து எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவன் மேலே பெரிய கெட்ட பேரே வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு இப்போ இது மாதிரிலாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாபுத்திரிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி கீழே விழுதுமே அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு எதுவுமே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படி அந்த குழந்தை கடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க சாபுத்திரியும் ஈஸ்வரியும். இங்கே ஈஸ்வரிக்கும் சாபுத்திரிக்கும் செட்டாகவே ஆகிறதில்ல. ஏன்னா போஸு ரொம்பவே அங்கே ஜாலியாகவும் எங்கள் சந்தோஷமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்வரி, சித்ரா, போஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணமெல்லாம் கிடைக்க போகுது, கார் கிடைக்க போகுது, 200 நகை கிடைக்க போகுது, அது கிடைக்க போகுது, இது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருந்த ஈஸ்வரிக்கு கடைசியில் மண்ணுக தான் கவ விட்டாங்க. இதை சொல்லியே இங்கே சாபுத்திரியும் தாமரையும் ஈஸ்வரியையும் சித்ராவையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சகிக்க முடியாமல் இங்கே சித்ராவும், அம்மா இவங்க ரொம்பவே ஆட்டம் போடுறாங்கம்மா, அவங்க சைடு காற்று வீசுதுன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் நம்மளுக்குன்னு காலம் வராதையே போயிடும், அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரியுமே சித்ரா சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும், சித்ரா எனக்குமே அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது, நம்ம இந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம இப்போ எதுவுமே பேசக்கூட முடியாது, நம்ம இப்போ பேசக்கூடாது, நம்ம எப்போ நேரம் வருதோ அப்போ நாங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸும் அந்த வேலையுமே முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாகவும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. உடனே இங்கே வாய் தருவி காவியா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியுமே கேட்டுடுறாங்க. காவியாவுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. உடனே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறதுக்கு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா, நான் சொல்கிற வேலையை செய்யறதுக்கு தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணேன், நீங்கள் செஞ்ச தப்பை நான் மறந்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் என்ன காஃபி போட்டு நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், என்னங்க என்ன போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்டுடுறாங்க. உடனே அம்மா சாமி உன்னை கேட்டது நான் தெரியாமல் கேட்டேன், என்னை மன்னிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரியுமே போஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியாவும், இன்றைக்கி எவ்வளோ சம்பளம், நீங்கள் நல்லா செஞ்சீங்களா வேலையை, சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா பியூட்டி பார்லருக்கு நான் போயிட்டு வரணும், இன்றைக்கி ஒரு நாளைக்கே 10,000 ஆகும், அதை நான் இஎம்ஐயாக போட்டு வந்துடுறேன், நீங்கள் வாரம் கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட போஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 2 நாள் செஞ்சு 2,000 தான் வந்திருக்கு, அந்த 2 நாள் செஞ்சதவே கொடுத்துட்டு இன்னும் இது 8,000 லோன் போட்டுட்டு வரியா, நான் எப்படி அதை சமாளித்து கட்டுறது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க போஸும் மனசுக்குள்ளே. ஏன்னா போஸு அங்கே கஷ்டப்பட்டாதான் ₹1 கூட அங்கே அருமை தெரியுது அப்படின்ற மாதிரி தான் மாறிட்டார். போஸுக்கு அங்கே எதுவுமே பேச
முடியாத சுச்சுவேஷன்லையுமே இருக்கார். ஏன்னா போஸ் பண்ண தப்புக்கு அது மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தா, ஆனால் தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு எல்லார்கிட்டையுமே நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு மாற்று மருந்துமே எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு. ஆனால் இப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை அது அந்த அந்த ஆண்டவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்ததுக்கு நான் அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு போஸும். அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் வந்து, போஸ் எப்படிடா இருக்க, இன்னைக்கு எப்படிடா இருந்துச்சு, வேலை ரொம்பவே அதிகமாக இருக்காங்க, உன்னால் வேலை செய்ய முடியுதா, செய்ய முடியலன்னா சொல்கிறா, நீ இங்கே நின்றுப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அம்மா நீ வேற இருக்கம்மா, காவியா அங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டா. அங்கே வேலை செய்யலைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காம்மா, நான் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்பவே சோர்வாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.